20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் அமெரிக்கா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் தொழிலாளர்கள் 18 மணி நேரத்திற்கும் மேல் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். இதை எதிர்த்து அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழிலாளர்கள் கூட்டமைப்பை தொடங்கினர். இந்த அமைப்பின் சார்பில் 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து 1886ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர். அன்றைய தினம் அமெரிக்கா முழுவதும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் நடைபெற்ற தொழிலாளர்களின் பேரணியில் கலவரம் ஏற்பட்டது. தொழிற்சங்க தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் 1890ஆம் ஆண்டு அவர்கள் கோரிக்கைக்கான 8 மணி நேர வேலைக்கு அமெரிக்க அரசு ஒப்புக்கொண்டது. இதுதான் மே தினம் உருவான வரலாறு. அமெரிக்க தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலை கோரிக்கையை நினைவு கூறும் விதத்திலும் நாடு, இனம், மொழி இவற்றை கடந்து அமெரிக்காவில் நடந்த போராட்டத்தின் போது தொழிலாளர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலும் மே 1ஆம் தேதி உலகெங்கிலும் உழைப்பாளர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது. 1890ஆம் ஆண்டிலேயே சில நாடுகளில் உழைப்பாளர் நாள் கொண்டாடப்பட்டது. 2ஆம் உலகம் என்ற பெயரில் சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பின் மாநாடு 1889இல் பாரிஸ் மாநகரில் நடைபெற்றது. அதில் சிகாகோ தொழிலாளர்கள் போராட்டத்தை போற்றும் வகையில் மே மாதம் 1ஆம் தேதியை உழைப்பாளர் நாளை கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானத்தை ரேமண்ட் லவிக்னே முன்மொழிந்தார். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் பிறகே உலக நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் இயக்கங்கள் அனைத்தும் இந்த நாளை உழைப்பாளர் தினமாக முறைப்படி கொண்டாடின. இன்று உலகமெங்கும் ஏறத்தாழ 80 நாடுகளுக்கு மேல் மே 6ஆம் தேதியை உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடி வருகின்றனர். இந்தியாவில் முதல் தொழிலாளர் தினம் 1923ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. தொழிலாளர் கிசான் கட்சிதான் அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தில் மே தின கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடுகளை செய்திருந்தது. திருவல்லிக்கேணி கடற்கரையில் கிருஷ்ணசாமி என்பவர் தலைமையிலும், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதிரே உள்ள கடற்கரையில் சிங்காரவேலர் தலைமையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொழிலாளர் கிசான் கட்சியின் தலைவரும் சிறந்த சீர்திருத்தவாதியுமான சிங்காரவேலர் உயர்நீதிமன்றம் அருகே கடற்கரையில் மே தினத்தை கொடியேற்றி கொண்டாடினார். இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால், அப்போதே பாரத நாடு விடுதலை அடைந்ததாக எண்ணி இந்திய தேசிய கொடியேற்றி பின்னர் சிகப்பு வண்ண கொடியை ஏற்றினார். சிங்காரவேலர் கொடியேற்றி மே தின உரையாற்றிய இடத்தில் பிரபல சிற்பி தேவி பிரசாத் ராய் சௌத்ரியால் கலைவண்ணத்தில் உருவான உழைப்பாளர் சிலை 1956ஆம் ஆண்டு குடியரசு நாளில் காமராசரால் நிறுவப்பட்டது. மே தினத்தை போற்றும் விதமாக முன்னாள் பிரதமர் VP சிங் அந்நாளை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிவித்தார். இந்தியா விடுதலை அடைவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே மெட்ராஸ் லேபர் யூனியன் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் தொழில் சங்கம் தொடங்கப்பட்டது. தமிழ் தென்றல் என்று போற்றப்படும் திருவிக தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக உரிய விதிமுறைகளுடன் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கத்தை 1918 ஏப்ரல் 27ஆம் தேதி சென்னையில் உருவாக்கினார். இந்தியாவில் தொழிலாளர்கள் உரிமைகள் காக்க தொடங்கப்பட்ட எல்லா தொழில் சங்கங்களுக்கும் இதுதான் முன்னோடி சங்கம். இப்படி இந்திய உழைப்பாளர்களுக்காக போராடிய முன்னோர்களை நினைவு கொள்வதோடு அவர்களின் தியாகத்தை போற்றுவோம்.